தவநாள் 25. உடன்படிக்கையால் வரும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின் வாரத்தில் கடவுள் என்று சொல்வது எசாயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கையில் மனிதர்களாகிய நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவின் பெயர்தான் உடன்படிக்கை. இந்த உறவை, இந்த உடன்படிக்கையை குறித்து நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்பதுதான் எசாயா இன்று கூறக்கூடிய அருமையான வார்த்தை. எப்படி யார் யாரிடமெல்லாம் கடவுள் உடன்படிக்கையை பற்றி பேசினார்? தொடக்கத்திலேயே ஆதி பெற்றோர்களிடம், ஆதாம் ஏவாளிடம் உடன்படிக்கையை கடவுள் ஏற்படுத்தி கொண்டார். அதே போல நோவாவிடம் கடவுள் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். வரலாற்றின் முதல் தந்தை ஆபிரகாமிடம் கடவுள் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். மோசேயிடம் கடவுள் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இப்படி உடன்படிக்கையை ஏற்படுத்திய அவர்களிடம் கடவுள் மகிழ்ச்சியை கண்டார். இவர்கள் எல்லாம் உடன்படிக்கையை கடைபிடித்து நடந்ததால் பெரும் மகிழ்ச்சியை கண்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உடன்படிக்கையை கடைபிடித்து நடக்கும் பொழுது பல சமயங்களில் நமக்கு கடினம் நேரலாம், மகிழ்ச்சி இன்மையை சில சமயம் சந்திக்கக்கூடும். ஆனால் அவையெல்லாம் தற்காலிகமானவைகளே. இறுதியில் பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் உடன்படிக்கையை கடைபிடித்து நடந்தார்களோ அவர்கள் பெரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள். நோவாவை பாருங்கள், கடவுள் அவரிடம் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். எல்லாரும் அவரை கிண்டல் செய்தார்கள். அது ஒரு பெரும் தொல்லையாக நோவாவுக்கு இருந்தது. ஆனால் இறுதியில் மகிழ்ச்சி விளைந்தது. ஆபிரகாமிடம் கடவுள் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். சில நாட்கள் அவருக்கு, சில வருடங்களே அவருக்கு குழந்தைகளே இல்லை. ஆனால் இறுதியில் ஒரே ஒரு மகனை கொடுத்தார். பெரும் மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொண்டார். மோசேயை பாருங்கள், தொடக்கத்தில் இஸ்ராயேல் மக்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களை அழைத்து வருவது பெரும்பாடாக இருந்தது. ஆனால் இறுதியில் 10 கட்டளைகளை கொடுத்த பொழுதுக்கு அவர் எவ்வளவு பெரும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார். அதே போல நமது வாழ்விற்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மிடம் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கின் இறுதியில் நாம் பெறப்போவது என்ன? நற்கருணை. திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டுமே இயேசுவின் திருவுடலை வாங்கி உண்ண முடியும். அப்படி கடவுளையே வாங்கி உண்ணும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த மகிழ்ச்சியை இந்த நாளில் தக்க வைத்துக் கொள் என்று கடவுள் கூறுகின்றார்.